நமஸ்காரம். சரணாகதி என்பது யாது? அதை இரண்டு வகைப்பட்டவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் எவ்வகைப்பட்டவர்கள்னு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நான் ஒன்றை ஆசைப்படுகிறேன், எனக்கு அது சிறப்பை தரும். அது இவ்வுலக இன்பமாக இருக்கட்டும், முக்தியாக இருக்கட்டும். ஆனால் அதை அடைவதற்கு என்னிடத்தில் எந்த வழியும் இல்லை. இதை செய்தால் அது கிடைத்துவிடும் என்கிற அளவுக்கு என்னிடத்தில் எந்த யோகமும் இல்லை, சாதனம் இல்லை. சாதனம் என்பது கருவி. ஒரு கருவியை வைத்துக் கொண்டால் ஒன்றை சாதிக்கலாம். கருவியே இல்லாவிட்டால்? அதுபோல என்னிடத்தில் எந்த கருவியும் இல்லை. அப்ப என்ன செய்ய? அனன்யசாத்தியே ஸ்வாபீஷ்டே. நான் ஆசைப்பட்டது வேறு எதனாலும் என்னிடத்தில் இருப்பது எதனாலும் நடக்காது என்று புரிந்துவிட்டது. சரி, எங்கிட்ட இருக்க வேண்டாம். அந்த சாதனம் வேறு யாரிடத்திலாவது இருக்குமா? அவர்களை பற்றலாமா, கிட்டலாமா, உதவி கேட்கலாமா என்றால் வேறு எவரிடத்திலும் இல்லை. ஒருத்தரிடத்தில் தான் இருக்கிறது. அவரிடத்தில் போய் நின்று கொள்ள வேண்டும். உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். என வேறு வழி இல்லை. அவர் ஒத்தரிடத்தில் தான் வழி, அவர்தான் வழி. அப்ப அவரிடத்தில் அசைக்க மாட்டாத நம்பிக்கை ஏற்பட வேண்டும். பின்னர் நீர்தான் எனக்கு இதை சாதித்து கொடுக்க வேண்டும், நீதான் எனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். அந்த உறுதி நம்ம உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அது அவரிடத்திலும் வேண்டுகோளாக வைக்க வேண்டும். ததேக உபாயதா யாஞ்ச்ஞா பிரபத்தி சரணாகதி. இதுதான் சரணாகதின்னு சொல்லப்படுகிறது. இது வேறு யாரிடத்தில் செல்வோம்? பகவானிடத்தில் தான் போக வேண்டும். முக்தி அளிப்பதற்கு அவர் ஒத்தர்கையில் தான் முடியும். அவரிடத்தில் தான் கருணை இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அதனால நீரே எனக்கு சாதனமாக இரும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர் காத்துக் கொண்டிருக்கிறார், கண்டிப்பாக செய்வார். இப்படி வேறு வழியற்று வேறு புகலிடமற்றவனான அடியேன் நீயே புகழ் என்று அவரை பற்றுதல் சரணாகதி. இது மற்றதற்கெல்லாம் சரணாகதி பண்ணதற்கட்டும். திரௌபதி செய்தால் புடவை வளர வேண்டும் என்பதற்காக. தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன் செய்தான் ஜெயித்து நாடு பெற வேண்டும் என்பதற்காக. விபீஷணன் செய்தான் ராமனுக்கு தொண்டு செய்ய வேணும், அது கிடைக்க வேணும் என்பதற்காக. ராமாவதாரத்தில் காக்கை அசுரன், காக்கை விளைவித்தல் வந்தவன் ராமனிடத்தில் சரணாகதி பண்ணான் உயிர் பிச்சை கேட்டு. கண்ணனிடத்தில் காளியன் சரணாகதி செய்தார் உயிர் பிச்சை கேட்டு. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றதுக்காக பண்ணியிருக்கிறார்கள். முக்தியை வேண்டி பண்ணுகிறோம்னே வைத்துக் கொள்வோம். அடியனுக்கு வேறு வழி தெரியவில்லை, நீர் தான் முக்தி அளிக்க வேணும், இது அவரிடத்திலே வேண்டுகோள் வைப்போம். அது மோட்சம் வேணும், முக்தி வேணும் என்பதற்காக சரணாகதி. அதில் தான் இரு வகைப்பட்டவர்கள் உள்ளனர். ஒன்று, இப்போதே முக்தி வேணும் கேட்பவர்கள் இருக்கலாம். அல்லது இந்த பிறவியில் இப்ப குறுக்க கேட்கவில்லை, இந்த பிறவி முடியும் பின்னால் அடுத்த பிறவி வேண்டாம், அப்போது முக்தி கொடுத்து விடவும். இதுதான் இரண்டு வகை. இப்போதே வேணும் என்று கேட்பவனை ஆர்த்த பிரபன்னன்னு சொல்வார்கள். ஆர்த்தி என்பது தவிப்பு, துடிப்பு, ஒரு வருத்தம் கலந்த துடிப்பு. நான் ஏன் இன்னும் இருக்கிறேன், இப்போதே அடைய வேணும். அது ஒரு வகை பிரபத்தி சரணாகதி. மற்றொரு வகை திருப்த பிரபன்னன். திருப்தன்னால் இந்த சம்சாரத்தில் வாழ்ந்து பிறவி எடுத்து இதில் இருக்கிற சுகதுக்கங்களை எல்லாம் அனுபவித்து நன்கு கழித்து உண்டு சாப்பிட்டு வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷப்பட்டவர். அப்படி இருப்பவருக்கு இப்போதே வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மோட்சம் அடைய வேணும் இந்த ஆசை வராது. அவருக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கிறது, மெதுவே போகலாம். பொறுமைனா நல்ல அர்த்தத்தில் சொல்லவில்லை.
உடனடியாக பெருமானிடத்தை அடைந்து விட வேண்டும்ங்கிற துடிப்பு தவிப்பு இல்லை. இந்த பிறவியின் இறுதியில் கிட்டட்டும், அடுத்த பிறவி வேண்டாம். அப்ப இந்த இருவருக்கும் எதில் வெறுப்பு? அடுத்த உடல் அடுத்த பிறவியில் வெறுப்பு திருப்த பிரபன்னனுக்கு. அவருக்கு ஒண்ணு இந்த உடலில் வெறுப்பே இல்லை, நன்றாகத்தான் வாழ்கிறார், சுகத்தை அனுபவிக்கிறார். ஆனால் ஆர்த்த பிரபன்னனுக்கு இந்த உடல் இருக்கவே தானே பெருமானிடத்திலிருந்து நான் பிரிந்திருக்கிறேன், அவருடைய பிரிவு ஆற்றாமை ஒரு நிமிடம் கூட என்னால் பொறுக்க முடியாது, ஆகவே இப்போதே போக வேண்டும். இதுதான் அவருடையது. அப்ப இந்த உடலே போதும், இதுவே பிடிக்கவில்லை, இது ஆர்த்த பிரபன்னன். இது பிடித்திருக்கிறது, அடுத்த பிறவி எடுப்பதை நான் விரும்பவில்லை, அடுத்த உடல் வேண்டாம், இது திருப்த பிரபன்னன். நாம் அனைவருமே யாரும் இப்போது கேட்கப் போவதில்லை. அவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும், நிறைய நாள் கழித்து கொடுக்கட்டும், ஆனா அடுத்த பிறவி இல்லாமல் கொடுக்கட்டும்னு கேட்கிற அளவுக்கு நம்முடைய சரணாகதி. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.